அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய பூகம்பமாக வெடித்து இருக்கிறது. மீண்டும் வெங்கடாச்சலம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பினாமியாக இருக்கக்கூடிய வெங்கடாச்சலம் அவர்கள் தனக்கு தர வேண்டிய 25 லட்சத்தை தராமல் இருந்தால் கூவத்தூரில் நடைபெற்ற அனைத்தையும் வெட்ட வெளிச்சத்திற்கு வீடியோ மூலமாக காண்பித்து விடுவேன் என்று தற்பொழுது சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது என்னென்ன செய்கின்றார் என்ற அனைத்தும் தற்பொழுது வீடியோ ஆதாரமாக என்னிடம் இருக்கிறது. இதற்காகத்தான் அன்றே அணிபிரிந்த பொழுது மறைக்காமல் எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசியாக இருந்து வந்தவரும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது மத்திய சென்னையை தனது மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாக ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கும் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாக இருந்து வருகிறார். ஆனால் கூவத்தூரில் அவர் செய்த சேட்டைகள் அனைத்தும் வீடியோ மூலமாக இருக்கிறது என்றும் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் திடீர் திருப்பமாக 3 நாட்களுக்கு முன்பாக ஏவி ராஜு அவர்கள் பல நடிகைகளுடன் கூவத்தூரில் நடைபெற்ற அட்டகாசத்தை பற்றி வெளியிட்டதன் காரணமாக பல சர்ச்சைகளும் வெளியிடப்பட்டிருந்தன. குறிப்பாக இதில் எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி, முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் 24 பேர்கள் போன்ற அனைவருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாகவும் அப்பொழுதே கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் அனைத்தையும் கூறிவிட்டால் அதிமுக அவமானம் அடைந்துவிடும் என்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக பெற்ற நற்மதிப்பு இழந்துவிடும் என்பதற்காகத்தான் உண்மைகளை கூறாமல் அமைதியாக இருந்தேன் என்றும் தற்பொழுது கூறியுள்ளார். ஏனென்றால் சி.வி. சண்முகம் அவர்கள் பற்றியான அனைத்து தகவல்களையும், ஜெயக்குமார் அவர்கள் பற்றியான அனைத்து தகவல்களையும் ஏவி ராஜு அவர்கள் வெளியிட்டு விட்டால் அதிமுகவிலிருந்து இவர்கள் இருவரும் கூண்டோடு நீக்கப்படுவார்கள். இவர்கள் இருவரும் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 45 பேர்கள் மேல இவர்கள் அனைவரும் அதிமுகவிலிருந்து அதிமுகவின் தொண்டர்களால் நீக்கப்பட்டாலும் தவறில்லை என்றும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கு எதிராகவும் ஜெயக்குமார் அவர்களுக்கு எதிராகவும் ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 15,000 தொண்டர்களுடன் OPS அணியில் இணைந்த ஏவி ராஜு அவர்கள் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்திருக்கிறார். எனது மீது தவறில்லை என்றும் அனைத்திற்கும் ஆதாரம் எனது இருக்கிறது என்றும் தற்பொழுது கூறியுள்ளது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெயக்குமார் பற்றியான அனைத்து ரகசிய தகவல்களையும் வெளியிட்டு விட்டால் அவர் கூண்டோடு ராஜினாமா செய்து விடுவார் என்றும் தற்பொழுது கூறியுள்ளது அதிமுகவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி ஜெயக்குமார் அவர்கள் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம், உண்மை வெளியே வருகிறதா? ஒருவேளை உண்மை வெளியே வந்துவிட்டால் இவர்கள் அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்வார்களா என்பதை நாம் பொறுமையாக பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.